இனிய மாலை வணக்கம். நான் பேசுவது உங்கள் உமா. இது இந்த வெயில் நாளுக்கு படபடன்னு பிபி அதிகமாக்குது, சுகரையும் அதிகமாக்குது, திடீர்னு குறைக்குது. இது ரொம்ப அவஸ்தைப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மக்கள் தான் அதிகமாக வராங்க. அதனால் உங்களுக்கு பயனுள்ள தகவலை போடுறேன் பாருங்கள். இதை பாருங்கள். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கல் உப்பு, இதை பாருங்கள். துளசி ஒரு பிடி, வெத்தலை ஒரு கைப்பிடி, அப்புறம் இது எனக்கு நிறைய கிடைக்கிறதுனால சொல்கிறேன். மோக்கட்டரை கைப்பிடி, அப்புறம் குப்பை மேனி ஒரு கைப்பிடி, அப்புறம் வேப்பிலை ஒரு கைப்பிடி, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை மிளகு, ஒரு 2 பல்லி பூண்டு, அப்புறம் நசுக்கி போடணும் பூண்டை. இதுக்கு அடுத்தது கொஞ்சம் பட்டை, லவங்கம் எல்லாத்துலேயுமே, பிரிஞ்சி இலை எல்லாத்துலேயுமே 2 போட்டு விடுங்க. எல்லாத்தையும் போட்டு இதை இந்த பெரிய சட்டியில் வச்சு நல்லா பொங்கணும். அப்படியே பொங்குச்சுன்னா இந்த டீத்தூள், காப்பித்தூள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டணும். இது கிடைச்சா கூட போடலாம். எனக்கு கொஞ்சம் கிடைச்சிது அந்த அது பெரும்பகுதி எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சா இருந்தால் போடுங்க. பக்கத்துலேயே இருந்தால் கூட இந்த தழுதாளி இலைன்னு இருக்கும், அது கிடைச்சா போடுங்க. இல்லைன்னா பரவாயில்ல. இதை போட்டு சாதாவே இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சு, வெயிலுன்னு பார்க்காதீங்க. முடிஞ்சது அதை தாங்குகிற அளவுக்கு மேலேருந்து அப்படியே கொதிக்கும். அப்போவே ஃபுல்லாகவே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே நல்லா இது பண்ணணும். அதாவது நம்ம தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி குறைய போய்கினே இருக்கணும். கீழே வரைக்கும் போகணும். அந்த அளவுக்கு நம்ம போனால் வாயை மூடிக்கணும். நல்லா மூடிக்கணும். மூக்காலே இழுக்கணும். ஏன்னா தலையில் ரொம்ப வலி, அப்படியே மூளைங்கிட்ட செம்ம வலி. நான் ஆஞ்சியோலாம் பண்ணிக்கணுங்க. ரொம்ப அதிகமாக பிபி டக்குன்னு ஏறுது, அப்படியே 200 தாண்டுது. அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை பிடிச்சேன். ஆனால் அந்த இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இல்லை. இந்த வெயிலுன்னு பார்க்காதீங்க. இதை பிடிச்சோம்னா இந்த தலையில் அந்த பிடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு திடீர்னு பயம் வருது. அந்த பயத்தால் அந்த படபடப்பு, மாரடைப்பு மாரி ஒரு எல்லாமே வாய்வால் தான் அது மாரி அதிகமாக இருக்குது. இதை பிடிச்சா அந்த வாவிலாம் நல்லா களையும். நல்லா களைச்சிட்டு நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி பாருங்கள். வேர்த்து கொட்டி ஆறு போல் பாருங்கள் தண்ணி. இது அந்த அளவுக்கு கடைசி நிமிடம் தாங்குற அளவுக்கு இப்போ ஆவி இதை வரைக்கும் பிடிக்கணும். நம்ம இந்த இது வரைக்கும் பிடிச்சோம்னா இதுக்கு உடனே கிடைக்கும். பிபியும் சரி, சுகரும் சரி. மீண்டும் சந்திப்போம்.